மனிதரை தேவர் வணங்க முன்போ தித்த வித்தாரகை மைந்தர் செந்தூர் கந்தர் சிந்துரவா தித்த வித்தாரமுடையார் அருள் வெள்ளம் தேக்கி அன்பு தித்த வித்தாரம் தனி வீடுற துக்க செவ்வனலே. தித்த வித்தார மனிதரை தேவர் வணங்க முன்போ தித்த வித்தாரகை மைந்தர் செந்தூர் கந்தர் சிந்துரவா தித்த வித்தாரமுடையார் அருள் வெள்ளம் தேக்கி அன்பு தித்த வித்தாரம் தனி வீடுற துக்க செவ்வனலே. பதம் பிரித்தது. தித்த வித்தார மண் நித்தரை தேவர் வணங்க முன் போதித்த வி தாரகை மைந்தர் செந்தூர் கந்தர் சிந்துரர் ஆதித்த வித்தாரமுடையார் அருள் வெள்ளம் தேக்கி அன்பு உதித்து அவித்தார் தனி வீடு உற துக்கம் கே அனல் ஏ. தித்த வித்தார மன்னித்தரை தேவர் வணங்க முன் போதித்த வி தாரகை மைந்தர் செந்தூர் கந்தர் சிந்துர ஆதித்த வி தாரமுடையார் அருள் வெள்ளம் தேக்கி அன்பு உதித்து அவித்தார் தனி வீடு உற துக்கம் செவ் அனல் ஏ. பதம் பிரித்தது. தித்த வித்தார மண் நித்தரை தேவர் வணங்க முன் போதித்த வி தாரகை மைந்தர் செந்தூர் கந்தர் சிந்துரர் ஆதித்த வித்தாரமுடையார் அருள் வெள்ளம் தேக்கி அன்பு உதித்து அவித்தார் தனி வீடு உற துக்கம் கே அனல் ஏ. தித்த வித்தார மன்னித்தரை தேவர் வணங்க முன் போதித்த வி தாரகை மைந்தர் செந்தூர் கந்தர் சிந்துர ஆதித்த வி தாரமுடையார் அருள் வெள்ளம் தேக்கி அன்பு உதித்து அவித்தார் தனி வீடு உற துக்கம் செவ் அனல் ஏ. தித்த வித்தாரம் விஸ்தாரம் என்ற வடமொழி சொல் வித்தாரமாகி உள்ளது. தித்த வித்தாரம் தித்த என்னும் தாள விரிவினார். மன்றத்தில் ஆடுபவன் நடன பிரியன். பல்வகை தாளங்கள் ஜதிகளுக்கு இசைய நிர்தம் ஆடுபவன். தித்த வித்தாரம் தித்த என்னும் தாள விரிவினால் மண் நிலை பெற்ற நித்தரை நிறுத்தரை நித்தியம் ஆடுபவனை நடனமிடும் சிவனுக்கு முன்பு ஒரு நாள் முன்பு தித்த வித்தார மண் நித்தரை தேவர் வணங்க முன் போதித்த இரண்டாவது அடி போதித்த போதித்த போதுதல் உபதேசம் செய்தல் வி தாரகை மைந்தர் சிறந்த கார்த்திகை பெண்களின் புதல்வர் கார்த்திகேயன் செந்தூர் கந்தர் திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள கந்த கடவுள் சிந்துர திலகம். இரண்டாவது அடியை நாம் மீண்டும் போதித்த வி தாரகை மைந்தர் செந்தூர் கந்தர். தாரகை மைந்தர் தாரகை தாரகை என்றும் நட்சத்திர கூட்டம். தாரகை அருமீன் கார்த்திகை மகளிர் அறுவர் என்று அறுவரை கொண்டாடுகிறது கந்தபுராணமும் திருப்புகழும். வேடிச்சி காவலன் வகுப்பில் உவகையோடு கிருத்திகையர் அறுவரும் எடுக்க அவர் ஒருவருக்கு அவன் ஓர்வோர் புத்திரன் ஆனவனும் என்கிறது வேடிச்சி காவலன் வகுப்பு. சித்து வகுப்பு கார்த்திகை பெற்ற விளக்கு ஒளி என்கிறது. கந்தர் அலங்காரமோ தாராகணம் என்னும் அறுவர் தரு முளைப்பான் என்கிறது. திருப்புகழ் ஏறக்குறைய நமக்கு 18 திருப்புகழில் அருமீன் கார்த்திகை மகளிர் அறுவர் என்று அறுவர் அருமீன்களை பற்றி
குருநாதர் கூறுகிறார். கந்த புராணமோ கந்தன் தனை நீர் போற்றிய கடனால் இவன் உங்கள் மைந்தன் எனும் பெயர் ஆகுக மகிழ்வால் எவரேனும் நுந்தம் பகலிடை இன்னவன் தோன்றால் வழிபடுவோர் தம் குறை முடித்தே பரந்தனை நல்குவோம் என்றான் என்கிறார் கச்சியப்பர். கார்த்திகை மாதர்களே, முருகனை நீங்கள் வளர்த்தபடியால் இவன் உங்கள் மகன் என்ற பொருளில் கார்த்திகேயன் என பெயர் பெறுவான். உங்கள் தினமாகிய கார்த்திகையில் முருகன் திருவடிகளை வழிபடுவோர்க்கு நாம் இக பர நலன்களை அருள்வோம் என்று சிவபெருமான் வாக்கு உறுதி கொடுக்கின்றார். கார்த்திகை விண்மீன்களுக்கு மிக பெருமை. கார்த்திகை விரதம், அதனால் அன்றோ முருகனடியார்கள் நோன்பு நூக்கிறார்கள். கார்த்திகை விரதம். மகளிர் அறுவர். தாரகை மைந்தர் காங்கேயன் என்ற பெயர் பெற்ற வரலாறு. செந்தூர் கந்தர். செந்தூர் முருகன் என்று சொல்லவில்லை, செந்தூர் கந்தன் என்கிறார் இங்கே. கந்தன் என்ற பெயருக்கு 1000 நாமாக்கள் உள்ளன முருகவேலுக்கு. ஆனாலும் கந்தன் என்ற நாமா மிக விசேடம் பொருந்தியது. முருகனை புகழ்ந்து உள்ள துதிகளில் கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்த புராணம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் சரணப்பத்து என்றே கந்த 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 என்றே நிறைய துதிகள் ஆரம்பிக்கின்றன. கந்து என்றார் யானையை கட்டி போடும் தறி. உயிர்களாகிய யானைகளை, நாம் எல்லாம் யானைகள், நம்மை ஆசை கடலில் இருந்து மீட்டு முருகனின் பாதங்களாகிய பற்றுக்கோடை நமக்கு தந்து நம்மை காப்பவன், நம்மை ரட்சிப்பவன் கந்தன். ஆதலால் கந்தன் என்ற நாமா மிக விசேடமானது. போதித்த தாரகை மைந்தர் செந்தூர் கந்தர். சிந்துர, சிந்து உர. சிந்துரம் என்றால் திலகம், சிந்து உர என்றால் வலிமை குன்றும்படி. ஆனால் இங்கு சிந்துர என்பதால் திலகத்தை குறிக்கிறது. மூன்றாவது அடி ஆதித்த. ஆதித்தன் என்றால் பரிதி, சூரியன். சூரியன் போல் பிரகாசிக்கும் நல்ல தாரம் உடையார். வள்ளி தெய்வ யானையை தேவியராக கொண்டவர், தாரமாக உள்ளவர். தரத்தில் சிறந்தது தாரம் என்பார் வாரியார் சுவாமிகள். அருள் வெள்ளம் தேக்கி என் உள்ளத்தில் அருளாகிய வெள்ளத்தை நிறைத்து அருள் வெள்ளமென பாய்ச்சி. நான்காவது அடி அன்பு உதித்து. அன்பு, அன்பு என்பது இறைவன் மேல் நாம் செலுத்தும் அன்பிற்கு மறுபெயர்தான் பக்தி. அன்பு உதித்து பக்தியை தோற்றுவித்து அவித்தார். அவித்தார் அணைத்தார். எதை அணைத்தார்? தனி வீடு உற. அழகிய, என்றால் அழகிய, தனி என்றால் ஒப்பற்ற, வீடு உற மோட்சம் அடையும்படி துக்க துன்பம் விளைவிக்கின்ற பிறப்பாகிய அனல் நெருப்பை, துன்பம் விளைக்கும் பிறப்பாகிய நெருப்பை என் உள்ளத்தில் அருளாகிய வெள்ளத்தை நிறைத்து பக்தியை தோற்றுவித்து அணைத்தார். யார் அணைத்தார்? தித்த என்னும் தாள விரிவினால் நிலை பெற்ற நடனமிடும் சிவனுக்கு முன்பு உபதேசம் செய்தவன். அவன் யார்? தாரகை மைந்தன். அவன் செந்தூரில் எழுந்தருளியுள்ள செந்தில் ஆண்டவன். அவன் கையில் வேலோ சூரியன் போல் பிரகாசிக்கும். அவன் தாரம் இருவரோ சூரியனை போல் ஒளியை உடையவர்கள். இத்தகைய
இத்தகைய பெருமையை உடைய முருகவேள் அவனை நாம் துதிக்கும்படி அவன் அருளால் என் பிறவி ஒழிந்தது என்று கூறுகிறார். மூன்றாவது கந்தர் அந்தாதியில் பணி பணி ஏரக தேமொழிக்கே என்று ஏரகத்தை வியந்தவர். நான்காவது கந்தர் அந்தாதியில் முருகன் ஓம் எனும் பிரணவத்திற்கு பொருளை சுவாமிநாதனாக நின்று சிவபிரானுக்கு உபதேசித்த விதத்தை விரிவாக்கி விளக்கமாக தந்தவர். ஐந்தாவது கந்தர் அந்தாதியில் முன்பு ஒரு நாள் ஓம் எனும் பிரணவத்தை முருகவேள் சிவனுக்கு போதித்ததால் அதை கேட்ட இந்த ஆன்மாக்கள் பிறவியும் ஒழிந்தது என்று கூறுகிறார். மேலும் தனி வீடு உற என்கிறார். அழகிய ஒப்பற்ற மோட்ச வீடு. ஒப்பற்ற மோட்ச வீடு எது? கந்தர் அலங்காரம் கூறுகிறது. ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் இரு என்கிறது கந்தர் அலங்காரம் 45. ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் இராமல் என்றான். இருகோட்டு ஒருகை பொறு பூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தகர்க்கு குருவானான். குருவரன் ஆன செந்தில் கந்தர் என் பிறப்பை ஒழித்தார் என்று மகிழ்ச்சி கொள்கிறார் குருநாதர். சிவனுக்கு முன்பு உபதேசம் செய்தவரும் கார்த்திகேயர் புதல்வரும் கார்த்திகேயரும் சூரியன் போல் பிரகாசிக்கும் திலகமுடைய வள்ளி யானையை தேவியராக கொண்டவரும் ஆகிய திருச்செந்தூர் கண்ட கடவுள் என் உள்ளத்தில் அருள் வெள்ளத்தை நிறைத்து பக்தியை தோற்றுவித்து அன்பால் நான் நற்கதி அடையும்படி துன்பத்தை விளைக்கும் பிறப்பாகிய அக்னியை அணைத்தார் என்று விளக்குகிறார். தனி வீடு அழகிய பரம ஞான வீடு. அழகிய பரம ஞான வீடு எங்கு உள்ளது? திருப்புகழில் கூறுகிறார். 1049 பொதுப்பாடல் வரிசையில் அத்தகைய வீடு சுருதி ஊடு கேளாது, சரிகையாளர் காணாது, துரிய மீது சாராது, எவராலும் தொடர ஒணாது, மாயை இடை புகாது, ஆனாத சுக மகோதரியாகி ஒழியாது, பருதி காயில் வாடாது, வடவை மூளில் வேகாது, பவனம் வீசில் வீழாது, பறவை சூழில் ஆழாது, படைகள் மோதில் மாயாது, பரம ஞான வீடு. அத்தகைய பரம ஞான வீடு நின் கடல்களே என்று கூறுகிறார். பருதிக்காய் சூரியனால் அதை வெப்பமாக்க முடியாது, வடவை மூளில் வேகாது, குளிரிலும் குளிர் நடுக்கம் உறாது, காற்றில் வீழாது, கடலாலும் அழிக்கப்படாது. எத்தகைய ரத கஜ துரக பதாதிகள் வந்தாலும் இத்தகைய வீடை அழிக்க முடியாத நின் திருவடி பரம ஞான வீடன்றோ. 1054 பொதுப்பாடலில் கூறுகிறார். குருதி மூளை ஊனாறு மலமராத தோல் மூடு குடிசை கோழை மாசு ஊறு குழி நீர் மேல் குமிழி போல நேராகி அழியும் மாயை ஆதாரம் புரடு பாரு நாய் கூலி பல காகம் பருகு காயமே. இத்தகைய காயம் பேணி அறிவிலாமலே வீணில் படியின் மூழ்கியே போது தளிர் வீசி பரவு நாடக ஆச்சார கிரியையாளர் காணாத அத்தகைய பரம ஞான வீடை தந்து அருள வேண்டும் என்று கதறுகிறார். திருவருணை திருப்புகழ் 391
கஜநடை மடவார் வசமதில் உருகா என்ற திருப்புகழில் நினது திருவடியே எங்களுக்கு நாங்கள் அடைக்கலமாகும் வீடு, அத்தகைய திருவடி எங்கனம் உள்ளது என்றால், சத தள மலர் வார் புனை நின கடலார் தரு நிழல் புகவே தருவாயே. 1000 கோடி மலரினும் மிகுந்த மலர் சூழ்ந்துள்ள உனது அழகிய தண்டை அணிந்த நின் திருக்கடலே எங்களுக்கு புனையாகும் என்கிறார். புனை என்பது தெப்பத்தை குறிக்கிறது. புனை என்றால் நாம் பவசாகரத்தை கடக்கும் கப்பல் ஓட்டியாக செந்திலாண்டவன் கடற்கரை ஓரத்தில் நின்று உள்ளான். மேலும் 7 பிறவி கடலை கடக்க விடும் ஓடக்காரன் என்று திருவேளைக்காரன் வகுப்பில் கூறுகிறார். இனத்தவர் முடிக்கும் என்ற திருத்தணியில் நிசி கருவறுக்கும் என்கிறார். பிறவியை ஒழிக்க வல்ல மருந்து உனது திருக்கடலாகும், உனது திருப்புகழாகும். உனது திருக்கை வேல் எங்களை பவசாகரத்தில் இருந்து காப்பாற்றிவிடும் என்று உறுதியாக கூறுகிறார் நம் குருநாதர். உவகையோடு கிருத்திகையர் அறுவரும் எடுக்க அவர் ஒருவருக்கு அவன் ஓர் புத்திரன் ஆனவனும் என்பதால் கார்த்திகை மாதர்களின் புகழ்கள் மேலும் ஓங்குகிறது. கந்தர் அந்தாதியில் கந்தன் என்ற பெயர் எங்கனம் வந்தது என்பது கச்சியப்ப சிவாச்சாரியர் கூறுகிறார். சிவன் மூலம் எந்த சக்திகள் உயிரெல்லாம் ஒடுங்குறும் எல்லை முந்து போல ஒன்றாகியே கூடிய முறை போல் அந்தம் இல்லதோர் மூவிரு வடிவும் ஒன்றாகி கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரி தன் குமரன். கௌரியின் குமரனாகிய அருமுக வேள் 6 தாமரையில் குழந்தையாய் அவதரித்து பின் கௌரியால் அறுவரும் ஒருவராக எடுக்க பெற்று கந்தன் என்று பெயர் புனைந்ததாக சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் கூறுகிறார். கந்தன் நாமம் மிக விசேடமாக உள்ள நாமம். மீண்டும் ஒரு முறை தித்த வித்தாரம். தித்த என்னும் தாள விரிவினால் மண் நிலை பெற்ற நிர்தரை நடனமிடும் பரமசிவனுக்கு தேவர் அமரர்கள் வணங்க வந்திக்கும் படியாக முற்காலத்தில் போதித்தவனாகிய விசேஷமான நல்ல தாரகை கார்த்திகை பெண்களின் கார்த்திகை மைந்தரின் புதல்வரான கார்த்திகேயன் செந்தூர் கந்தர் செந்தில் பதிவாள் கந்தவேள் சிந்துரம் திலகத்தை ஆதித்த சூரியனை போல் உடைய நல்ல தாரமுடையார். தரமாகிய தாரத்தை உடைய வள்ளி தேவயானை என்னும் தேவியர்களை உடையவருமாகிய குமார கடவுள் அருள் வெள்ளம் தனது கிருபாநிதியை அருள் வெள்ளத்தை தேக்கி என் உள்ளத்து நிறைத்து எனக்கு பக்தியை தோற்றுவித்து என் பிறப்பை அறுக்கும்படியான ஜனனமாகிய அக்னியை அணைத்தார். நான் ஒப்பற்ற வீடு பெறும்படி ஒப்பற்ற வீடு எனக்கு தருவதற்காக என் உள்ளத்தில் பக்தியை தோற்றுவித்து என் பிறப்பாகிய ஜனனத்தை அழித்தார். என் பிறவி ஒழிந்தது அதனால் என்று குருநாதர் வியக்கிறார். உயிர்கள் பிறப்பை ஒழித்து வீட்டு இன்பம் பெற வேண்டும். அதற்கு அடிப்படை பக்தி. அதுவும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி
என்றபடி இறைவனே நமக்கு அப்பக்தியை தர வேண்டும் என்று நினைத்தால்தான் நாம் அப்பக்தியை வளர்க்க முடியும். நம் மனதிலும் பக்தி தோன்றும். அதை உயிர் வளர்த்து கொள்ளும் பொழுது ஆத்மாக்கள், மானிட ஆத்மாக்கள் அத்தகைய பக்தியை வளர்த்து கொள்ளும் பொழுது தன் அருளை நிரப்புகின்றான். இறைவன் நம் உள்ளத்தில் பக்தியாகிய வெள்ளத்தை பாய்ச்சுகின்றான். வெள்ளம் கடல் மடை திறந்த வெள்ளம் போல் வரும் செந்திலில் இருந்து. அதனால் அன்றோ செந்தில் கடல் விரிந்திருக்கிறது. செந்திலாண்டவன் கடற்கரையில் நின்று நம்மை வருக வருக வருக, உன் பிறவியை ஒழிக்க நான் இருக்கிறேன் இந்தோ என்று செந்திலாண்டவன் கடற்கரை ஓரத்தில் இருந்து நம்மை அழைக்கிறான். நாமும் செந்தில் செல்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. தித்த விஸ்தார மண் நித்தரை தேவர் வணங்க முன் போதித்த வி தாரகை மைந்தர் செந்தூர் கந்தர் சிந்துர ஆதித்த வி தாரமுடையார் அருள் வெள்ளம் தேக்கி அன்பு உதித்து அவித்தார் தனி வீடுற துக்கம் செவ் அனல் ஏ. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.